வணக்கம் மக்களே. இப்போதைக்கு நம்ம 2026 மோஸ்ட் ஆன்டிஸ்பெக்டடு கொரியன் சீரீஸ்க்கான லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லிஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நீங்கள் என்ன சீரீஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஏகப்பட்ட சீரீஸை இந்த லிஸ்ட்டில் எடுத்திருக்கேன். எதனா சீரீஸை மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்பாக சொல்லியிருந்தாலோ அதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பத்திலே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் ஃப்ரம் டுடேன்னு கூடிய ஒரு சீரீஸ் தான். இந்த சீரீஸில் கிம் ஹே யோன், பார்க் சோலமன் நடிக்கிறாங்க. கிம் ஹே யோன் இதில் ஒரு 9-tailed ஃபாக்ஸாக வர மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னவே ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இது 2025 ரிலீஸ் ஆக வேண்டியது. ப்ரொடக்ஷன் டிலேன்னு அவங்க தள்ளி வச்சு 2026 ரிலீஸ் பண்ணுறாங்க. கான்செப்ட்டுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. கிம் ஹே யோன் ஒரு 9-tailed ஃபாக்ஸாக இருக்காங்க. அவங்க ஹியூமன் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வருதுன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து பார்க் சோலமன் எப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்ற மாரி அதை தான் பேசிக்கலாக காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பிளாட் கான்செப்ட் அதெல்லாம் சரியாக தெரியல. ட்ரெய்லர்லேயும் பெருசாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. 12 எபிசோட்ஸ் இருக்கதா சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் எஸ்பிஎஸ்ஸாக இருந்தாலும் எதில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஜானர் எப்பயும் போல் காமெடி, ரொமான்ஸ், ஃபேண்டசி தான். உண்மையாலுமே எப்படி நம்ம கண் முன்னாடி கிம் ஹே யோன் ஒரு அழகான கொமியோவாக வரப்போகிறாங்கன்றத நம்ம நெக்ஸ்ட் இயரே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நான் இந்த சீரீஸ்க்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சீரீஸ் இருக்குது. அதுக்கு தான் எல்லாருமே மேக்ஸிமம் வெயிட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஷோ பிஸ்னஸ்ன்னு கூடிய இந்த சீரீஸ் தான். இதில் சங்ஹே கியோ, அதுக்கு அடுத்ததாக கங்கியோ நடிக்கிறாங்க. கங்கியோ இது வரைக்கும் சில சீரீஸில் கேமியோ ரோல் தான் பண்ணார். இப்போதைக்கு அவருக்கு ஏற்ற மாரி ஒரு மெயின் பொட்டன்ஷியலான ஒரு ரோல் கிடச்சிருக்கு. இந்த சீரீஸை இப்போதைக்கு 1980s கிட்ட காமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பீரியாடிக் அண்ட் ரெட்ரோ ஸ்டைல் ஆஃப் ஒரு லுக்கை தான் இதில் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 22 எபிசோட்ஸ் இருக்க போகுது. நெட்ஃப்ளிக்ஸ் தான். மேபி தமிழ் டப்பிங்கில் வரலாம். இது பிஸ்னஸ் லைஃப் ட்ராமா அந்தமாரி கேட்டகரி தான். சங்ஹே கியோ அதுக்கு அடுத்ததா கங்கியோடைய அந்த கெமிஸ்ட்ரி இதில் எப்படி ஹேண்டில் ஆக போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சீரீஸ் தான் முக்கியமாக ஒரு தரமான சீரீஸாக இருக்குது. அந்த சீரீஸோட நேம் தான் தி ரீமேரிடு எம்ப்ரஸ்ன்னு கூடியது. இது ஒரு வெப்டூன் அடாப்ட் பண்ணி வருது. உண்மையாலுமே இதுக்கு ஹைப்பே இல்லாத ஆளே கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய காஸ்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நடிக்கிறது ஷின் மின்ஹா, அதுக்கடுத்ததா லீ ஜங் சுக், நெக்ஸ்டாக தலைவன் ஜுன்ஜி ஹோனுமே இருக்கார். ஜுன்ஜி ஹோன் ரீசெண்டாக பெஸ்ட் ஆக்டருக்கெலாம் அவார்டு வாங்கியிருப்பார். அவார்ட் வின்னிங் ஆக்டருமே இருக்கார். லீ ஜங் சுக்கை சொல்லி எழுதுறணும். அவர் செலக்ட் பண்ணுற சில ட்ராமாஸ்லாம் சூப்பராக இருக்குது. அது வகையில் அவருமே இதில் நடிக்கிறாரு. இதில் டோட்டல் 10 எபிசோட்ஸ் இருக்க போகுது. நெட்வொர்க் டிஸ்னி ப்ளஸ்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் ஃபேண்டசி கேட்டகரிக்குள்ளார் தான் இது வருது. நான் கண்டிப்பாக இதில் ஷின் மின்ஹா அண்ட் லீ ஜங் சுக்கோடைய பேரை பார்க்கவே காத்துன்னு இருக்கேன். லீ ஜங் சுக் பிரின்ஸாக வரதா சொல்கிறாங்க. ரீமேரிடு எம்ப்ரஸ்ன்னும் போதே உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் புரிஞ்சிருக்கணும். அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக தான் இருக்குது டெலிவிஷன். இதில் கிம் சியோன் ஹோ, அதுக்கு அடுத்ததாக பே சூசி நடிக்கிறாங்க. பே சூசி ரீசெண்டாக ஏகப்பட்ட ஹிட் ட்ராமாவில் நடிக்கிறாங்க. இதோடைய கான்செப்ட்ன்றது ஒரு வேம்பயருக்கு ஹியூமனுக்கு போகக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. நீங்கள் எதிர்பார்க்குற மாரி நார்மலாக இருக்க போகிறது கிடையாது. இதை வேறு லெவல்ஸ் எதுக்க போகிறாங்க. உண்மையாலுமே இதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் ஷூட்டிங்னு எல்லாமே வெறித்தனமாக போயின்னு இருக்குது. இதோடைய டோட்டல் எபிசோட்ஸ் 12ன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து டிஸ்னி ப்ளஸ் ஹிஸ்டாரிக்கல் மிஸ்ட்ரி ஹாரர் ஃபேண்டசி கீழே வரப்போகுது. ஹாரரை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு வேம்பயர் ஸ்டோரின்றதுனால நான் வெயிட் பண்ணுறேன். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபேமஸான வெப்டூன் அடாப்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீரீஸ்க்குமே நான் வெயிட் பண்ணுறேன். இந்த சீரீஸோட நேம் ஒய்ஃப் ஆஃப் ஏ 21st century பிரின்ஸ்ன்றது தான். இந்த சீரீஸில் முக்கியமாக குயின் ஆஃப் கேபாப்னு கூப்பிடப்படுற ஆயுமே இருக்காங்க. ஒரு டேலண்டட் ஆக்ட்ரஸ். அவங்கள இது வரைக்கும் சில சீரீஸில் வேஸ்ட் பண்ணுறாங்க. வென் லைஃப் கிஃப்ட் டேங் ரிங்ஸ்லேயே அவங்களோட ஆக்டிங்கை பார்த்துருக்கலாம். முக்கியமாக இந்த சீரீஸ்க்கு நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரீசனே ஆயு தான். ஏன்னா அவங்க இருந்தாலே அந்த சீரீஸ் செம ப்ராமிசிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க நடித்த 1-2 சீரீஸ் ஃபேமஸ் கிடையாது. அவங்க நடித்த எல்லா சீரீஸுமே மாஸ்டர் பீஸ் தான். நெக்ஸ்ட்டாக தான் ஆக்டராகவே பியோன் வூசியோக் இருக்கார். பியோன் வூசியோக்குமே இப்போதைக்கு ஒரு நல்ல ஆக்டராக தான் வாழ்ந்துன்னு வராரு. அதெல்லாம் அவருமே நான் பார்க்க காத்துன்னு தான் இருக்கேன். இதில் ஒரு 12 எபிசோட்ஸ் இருக்குது. நெட்வொர்க் எம்பிசின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொமான்ஸ் ட்ராமா கேட்டகரி கிட்ட இது வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஹைப் இது கண்டிப்பாக மெயின்டைன் ஆகினே இருக்குது. வென் லைஃப் கிஃப்ட் டேங் ரிங்ஸை தொடர்ந்து எப்படி ஆயுவோடைய பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்குன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக தான் இருக்கிற சீரீஸ் தான் ஸ்கேண்டல். இதில் சன்ஹேஜி, அதுக்கு அடுத்ததா ஜி சாங் உக் இருக்காங்க. சன்ஹேஜி இப்போதைக்கு ஒரு வீக்கஸ்ட் ஆக்ட்ரஸாக தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா சன்ஹேஜி நடிக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் வீக்கஸ்ட்டாக தான் இருக்குது. இவங்களுக்கு ரீசெண்டாக ஹியோன் பீன் கூட மேரேஜ் நடந்திருக்கும். அந்த மேரேஜை தொடர்ந்து 2 குழந்தைங்களும் பிறந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து இவங்களால் எந்த ப்ராஜெக்ட்டுமே ஒழுங்காக நடிக்க முடியலன்ற மாரி இவங்கள சில கான்ட்ரவர்சிலாம் சுற்றியும் தான் இருக்குது. அதை தொடர்ந்து இவங்க செகண்டல்னு ஒரு ப்ராஜெக்டில் நடிக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டில் முக்கியமாக ஜி சாங் உக் இருக்கார். ஜி சாங் உக்குனாலே செம ப்ராமிசிங்காக தான் இருக்கும். மெயினாக சன்ஹேஜிக்காக கூட வெயிட் பண்ணல, ஜி சாங் உக்குக்காக தான் வெயிட் பண்ணுறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். இதில் 8 எபிசோட்ஸ் இருக்க போகுது. நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் ட்ராமா மெலோ ட்ராமா கேட்டகரி கிட்ட இது வருது. அது மட்டும் இல்லாமல் இது மேபி தமிழ் டப்பிங்கில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செகண்டல்
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். நெட்ஃப்ளிக்ஸ் வர ஏகப்பட்ட சீரிஸை தமிழ் டப்பிங் பண்ணுறதுனால டெஃபினெட்லி இந்த சீரீஸுமே தமிழ் டப்பிங் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதான் டாக்டர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இதில் ஆக்சுவலி கிம் ஜி வான் தான் நடிக்கிறாங்க. கிம் ஜி வான் ரீசெண்டாக அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குயின் ஆஃப் டெரஸில் நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து டாக்டர் எக்ஸில் இவங்களை அதிக பேரை பார்க்க எதிர்பார்த்துன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் எக்ஸ் மோஸ்ட் ஆன்டிஸ்பெக்டடு சீரீஸாக இருக்குது. இது வரைக்குமே அதிக பேர் வெயிட் பண்ண தான் செய்கிறாங்க. அது எப்படி இருக்க போகுது, ஒரு டாக்டரை எப்படி இருக்க போகிறாங்கன்ற விஷயத்த நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நேம் வைஸே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. பேசிக்கல் நேம்ன்றது டாக்டர் எக்ஸ்ன்னு தான் வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து ஒயிட் ஸ்னேக் அப்படி இப்படின்லாம் வருது. அது எந்தமாரி அமைய போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் தான் பாய் ஃப்ரெண்ட் ஆன் டிமாண்டுன்னு ஒரு சீரீஸ் இருக்குது. இதுக்கு வெயிட் பண்ணாத ஆளே கிடையாது. முக்கியமாக பிளாக் பெயிண்ட் ஜீஸு இருக்காங்க. அவங்க இருந்தாலே செம்ம ப்ராமிசிங்காக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 சீரீஸ் கிட்ட நடிச்சு வேறு லெவல் ஹிட் அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த சீரீஸில் நடிக்க போகிறாங்கன்னு செம ஹைப் ஏறி இருக்குது. முக்கியமாக சியோயின் குக்கு இருக்கார். இது தொடர்ந்து சில மிகப்பெரிய காஸ்டிங்லாம் இருக்குது. அவங்களெலாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஷூட்டிங்லாம் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஜீசு வேறு இருக்காங்களா, கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எபிசோட்ஸ் 10 இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் அக்வஸ் நெட்ஃப்ளிக்ஸ் தான். அதேமாதிரி இது காமெடி ரொமான்ஸ் ஃபேண்டசி கேட்டகரிக்கு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி ஒரு தரமான சீரிஸை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஹை பட்ஜெட் சீரிஸ் வேறையா எப்படி நெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் டப்பிங் பண்ணாமல் போயிடுவாங்க. சரி, நெக்ஸ்ட் சீரிஸ் பார்க்க வந்தால் சோல்ட் அவுட் அகெயின் டுடேன்னு கூட ஒரு சீரிஸ் தான் இருக்குது. இதில் முக்கியமாக ஹான் ஹியோசியோப் நடிக்கிறாரு. ஹான் ஹியோசியோப் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்டராக வளர்ந்துன்னு இருக்காரு. சோல்ட் அவுட் அகெயின் டுடேன்ற நேம் மேபி சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த நேமை ப்ரொனவுன்சிங் வைஸ் அதிக பேருக்கு கூப்பிட வரலன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக தான் கிம்பியோம் இருக்காங்க. ஆக்ட்ரஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு புது ஆக்டர் முகமாக தான் இருக்குது. அதால் பெருசாக தெரியல. இருந்தாலும் எபிசோட்ஸ் 12 இருக்கதா சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் அகெயின் SBS தான். இதுக்கு ஒரு காமெடி ரொமான்ஸ் கேட்டகரி தான் வருது போகுது. ஹான் ஹியோசியோப் இப்போதைக்கு ஒரு நல்ல ஆக்டராக வளர்ந்துன்னு வராரு. உதாரணத்துக்கு கேபாப் டீமன் ஹண்டர்லேருந்து அவர் ரேஞ்சுன்றதே வேறு லெவலாக போயிடுச்சு. அதில் அவரை பார்க்கவுமே நான் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டாக ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டான ஒரு சீரீஸ் பேர் தி ஒண்டர்ஃபுல்ஸ்ன்றது. இதில் சாய் யோன் வு, பார்க் யோன் பின் நடிக்கிறாங்க. பார்க் யோன் பின்னை நீங்கள் ஹைப்பர் நைஃப்பில் பார்த்துருக்கலாம். பார்க் யோன் பின்னோடைய ஆக்டிங்கை பார்க்க தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா பார்க் யோன் பின் நடித்த எக்ஸ்ட்ராடினரி யூவாக இருக்கட்டும், ஹைப்பர் நைஃபாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே ஆக்டிங்கை பிச்சு உதறி இருப்பாங்க. அவங்க ஆக்டிங் திரும்ப எப்படி டிஃப்ரெண்ட்டாக தர போகிறாங்கன்றதுக்காகவே காத்துன்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டாக தான் சாய் யோன் வு இருக்காரு. இவங்க 2 பேருமே சூப்பர் ஹீரோ கேட்டகரி கேட்டு தான் நடிக்கிறாங்க. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் சீரீஸ்ன்றதுனால இதுக்குமே ஹைப் வேறு லெவலில் ஏறி இருக்குது. இதில் டோட்டல் எபிசோட் 12 இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடி ஃபேண்டசி கேட்டகரிகிட்ட வருது. அது மட்டும் இல்லாமல் இதையுமே நம்ம 100% தமிழ் டப்பிங்கில் எதிர்பார்க்கலாம். இதில் எந்தவித சந்தேகமுமே தேவையில்லை. ஏன்னா சூப்பர் நேச்சுரல் கான்செப்ட்னாலே நெட்ஃப்ளிக்ஸ்க்கு போதாது, வியூஸ் எடுக்கணும் தான் பார்ப்பாங்க. அதில் இதுவுமே கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கில் வரும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற சீரீஸ் தான் மிஸ் அண்டர் கவர் பாஸ்ன்னு கூடிய ஒரு சீரீஸ். இதில் பேசிக்கலாக நடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பார்க் ஷின்ஹே தான் நடிக்கிறாங்க. பார்க் ஷின்ஹேவை சில ப்ராஜெக்டில் பார்த்துருக்கலாம். ரீசெண்டாக ஜட்ஜ் ஃப்ரம் எல்ல பார்த்துருக்கலாம். சீசன் 2 கூட அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அப்படிப்பட்டவங்க நடிக்கிறாங்க. மிஸ் அண்டர் கவர் பாஸ்ன்னு போதே நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இதில் டோட்டல் 16 எபிசோட்ஸ் இருக்க போது ஜனவரி 2026 ரிலீஸ் ஆகிறதா ப்ரெடிக்ட் பண்ணப்படுது. நெட்வொர்க் அகெயின் டிவிஎன் தான். அது மட்டும் இல்லாமல் ஜானர் காமெடி க்ரைம் கேட்டகரி கிட்ட வச்சுருக்காங்க. நான் இதுக்கு ரொம்ப ஹைப்பாக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இதில் பேசிக்கலாக பார்க் ஷின்ஹேவை வச்சு தான் ஏகப்பட்ட விஷயங்கள் போக போகுது. அவங்க எப்படி நடிக்கிறாங்கன்றதையே பார்க்குறதுக்காகவே நான் மிக பெருசாக காத்துன்னு இருக்கேன்.